அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய செல்வாக்கு அதனால் வந்து கூடிருச்சு. இப்போ மத்திய பிரதேசத்தில் நீங்கள் கேட்டீங்க ஒரு உண்மையான கேள்வி. மத்திய பிரதேசத்தில் இவ்வளோ பெரிய செல்வாக்கோடு இருக்கிறதுக்கு பிஜேபி செல்வாக்கு இருக்கிறதுக்கு சௌகான் காரணம் கிடையாது. அது டெல்லியில் வந்து அவங்க செல்வாக்கோடு இருக்கிறது காரணம் டெல்லியில் உள்ள பிஜேபி தலைவர்கள் இல்லை. மத்திய பிரதேசத்துலையும் டெல்லியிலையும் இவங்க இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதற்கு கமல்நாத்தும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தான் காரணம். இவங்க ரெண்டு பேரும் நாங்களும் ஹிந்துத்துவா தான், நான் அரவிந்த் ஹனுமான் பூஜை பண்ணுவேன்னு அவர் சொன்னார் கெஜ்ரிவால். இவர் சொன்னார் நானும் வந்து கோஷால் வச்சுக்குவேன்னு சொல்லி இவர் அனௌன்ஸ் பண்ணார். இப்போ ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, நீங்கள் தான் ஹிந்துத்துவான்னு சொல்கிறீங்கன்னா உங்களோட அதிகமான ஹிந்துத்துவா இவங்க தானே, அப்போ நாங்கள் அவங்களுக்கே ஓட்டு போட்டு போகிறோம், உங்களுக்கு எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி நியாயமான ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து ஜாதி இது கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதில் நம்பிக்கை இல்லாத சில பேர் அங்கே வந்து முக்கியமான பொசிஷனில் இருக்காங்க. அப்போ இவங்க பண்ண வேண்டியது என்ன, இஃப் தே டேக் லெஃப்ட் ஆஃப் சென்டர்னு ஒரு பாதையை சூஸ் பண்ணாங்கன்னா லெஃப்ட் ஆஃப் சென்டராக உள்ள தலைவர்களை போடணும். அப்படி லெஃப்ட் ஆஃப் சென்டராக தலைவர்களை போட்ட இடத்துலலாம் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காங்க, கர்நாடகாவில் பாராளுமன்றத்தில் பண்ணலை, ஆனால் சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காங்க. பண்ணுவாங்கன்னு எதிர்பாராத நேரத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் வந்து தன்னை மீள் உருவாக்கம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறது. இதுதான் ஒரு அண்மை செய்தி வந்திருக்கு. ஒடிசாவில் நவீன் பட்நாயக் ஆட்சி தற்போது 24 ஆண்டு காலம் ஆட்சி தற்போது முடிவுக்கு வருது. பாஜக அங்கு ஆட்சி அமைக்கிறது, தனி பெரும் மெஜாரிட்டியோடு அங்கு ஆட்சி அமைக்கிறாங்க. ஒரு இந்திய அரசியல் வரலாற்றில் நீண்ட காலம் ஆட்சி செய்த முதலமைச்சர் கடைசி நேரத்தில் அவருடைய மேற்கொண்ட அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகலையா, இல்லை ஒரு அயற்சி வந்துடுச்சா மக்களுக்கு? இல்லை, ரெண்டுமே இருந்தது. அவங்களுடைய கடைசி நிமிஷம் ஸ்ட்ராட்டஜி வந்து சரியில்லை. நான் ஏற்கனவே சொன்னபடி முதல்ல அவங்க சொல்லியிருக்கணும், மிஸ்டர் பாண்டியன் வந்து என்னுடைய அரசியல் வாரிசு இல்லைன்னு தெளிவுபடுத்தியிருக்கணும். பொதுவாக வந்து அவருடைய கட்சியிலேயே பல பேர் பாண்டியனை ஒரு அரசியல் வாரிசு ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதனால ப்ளஸ் இந்த நேரத்தில் பிஜேபி வந்து சரியான முறையில் தேர்தல் யுக்தியாக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதில் வந்து இவங்க வந்து அந்த அதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு வந்து இவங்க வந்து நவீன் பட்நாயக்குடைய கட்சி வந்து தவறிட்டாங்க. அது இன்னொன்று என்னென்னா, அந்த 24 வருஷம் இருந்து ஆயிடுச்சு. எப்படி 32 வருஷமாக இருந்த சிபிஎம் வந்து 2 தலைமுறையாக சிபிஎம்முக்கு ஓட்டுப்பட்ட வங்காளிகள் வந்து இந்த தரம் வந்து இவங்களுக்கு மம்தாவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லி தீர்மானிச்சாங்களே, அதே மாதிரி இந்த தரம் அவருக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குதுங்கிறது பிஜேபி தான், பிஜேபிக்கு ஓட்டு போடுவோம்னு தீர்மானிச்சிருக்காங்க. திருக்கோலகல சீனிவாஸ், ஒடிஷா பொறுத்தளவில் இப்போ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்க ஃபிகர்ஸ் படி அவங்க வந்து மெஜாரிட்டியை தாண்டிட்டாங்க. இப்போ வந்து 76 74 மெஜாரிட்டி 140. ஆக்சுவலாக எலெக்ஷனில் இந்த கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பிஜு ஜனதா தளோட அலையன்ஸை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பிஜேபி முயற்சி செய்தது. அதனுடைய ஃபஸ்ட் எஃபர்ட் பிஜேபிட்டேருந்தே வெளிப்பட்டது. அதனால ஒடிஷாவுக்கான கேண்டிடேட் லிஸ்ட்டை வெளியிடுறதுல கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தினாங்க, அவங்கள்ட்டேருந்து ரியாக்ஷன்ஸ் வரட்டும்னு. அதில் நவீன் பட்நாயக்கும் கூட ஒரு இசைவு இருந்தது. ஆனால் அதை கெடுத்தது வந்து பாண்டியன். கடைசியில் ரொம்ப வெளிப்படையாகவே ஜேபி நட்டாலாம் சொன்னார், அழைப்பே விடுத்தார், நம்மெல்லாம் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு காலத்தில் அவங்கள்ட்ட என்டிஏல இருந்தவர் தான் யார், பட்நாயக்லாம். அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போனார். அப்படி இருக்கிறப்போ அதற்கான பதிலை சொன்னது பாண்டியன். நாங்கள் வந்து அப்படி சேர வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா சேர்றதுக்கான தேவை எதுவும் இல்லை, சேராத நிலையிலேயே எங்களுக்கு தேவையான நம்பர்ஸ் லோக்சபாவிலும் கிடைக்கும், இதிலும் கிடைக்கும் அப்படின்னு. அதே போல் எங்களை வச்சு தான் பிஜேபிங்கிறது இல்லை, எங்களுடைய நம்பர்ஸ் அவங்களுக்கும் தேவையில்லை, அதனால 2 பேருமே தனித்தனியாக களமாடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் முடிவெடுத்தார். பாண்டியன் எடுத்த முடிவு இன்னைக்கு வந்து மொத்த அந்த பிஜேடியை கொலாப்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஆக்சுவலாக இவங்க அலையன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா 2 பேரும் 50-50 அலையன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கும் நவீன் பட்நாயக்கு முதல்வர் பதவி போயிருக்கும், அவங்க ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்த. அதை வந்து கெடுத்தது பாண்டியன் தான். இது உண்மை. ஆனால் பாண்டியனுக்கு இன்னொன்று தெரியும், 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைச்சா கொஞ்ச நாள் நவீன் பட்நாயக் கட்சி வந்து காணாமல் போயிடும். பிஜேபி எல்லா இடத்துலையும் அதை தான் பண்ணியிருக்காங்க, எங்கேயும் அதை பண்ணுவாங்கன்னு அவர் பயந்தார். இதுதான் உண்மை. அப்படி சொல்றதை பார்த்தா நிதிஷ்குமார் இன்னும் தொடர்ந்து செல்வாக்கோட தானே இருக்காரு. செல்வாக்கோட இல்லை, சொல்வாக்கு கூட இல்லை, இருக்கிறாரு, அவ்வளவுதான். சார் சொன்னாரு கொஞ்ச நாள் கழிச்சு பிஜு ஜனதா காணாம போயிருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்ப சேரதுனால இப்பவே பிஜு ஜனதா காணாம போயிடும். பீகாரை பொறுத்தவரை எதிர்க்கட்சி எப்படி உடனே காணாம போயிடும். இந்த எலெக்ஷன்ல பாருங்க, இந்த எலெக்ஷன்ல என்ன பீகாரை பொறுத்தவரை 21 தொகுதியில 19 தொகுதி பிஜேபி லீட் சார். போன தடவை 8 தொகுதி தான் பிஜு ஜனதா தள் 12 தொகுதியில் லீட்ல இருந்தது. இப்போ 21ல 19 லீடிங். பிஜு ஜனதா தள் 1 தான் லீடிங், லோக்சபா சொல்றேன், 1 காங்கிரஸ் லீடிங். அப்படி எந்த இடத்துல போயிருக்கு?
எவ்வளவு மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்தில் அந்த அளவுக்கு மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணலையே, 30+ வாங்கியிருக்காங்க. இல்லை சட்டமன்றத்தில் இதுவும் வாங்கலைன்னா என்ன இருக்குது? போன தடவை 12 சீட் தான் ஜெயிச்சது பிஜு ஜனதாதள். அதே நேரத்தில் 147 தொகுதிக்கு பிஜு ஜனதாதள் ஜெயிச்சது 112 தொகுதிகள். ஸோ அந்த 112ங்கிற எண்ணிக்கையோட இந்த 30 கம்பேர் பண்ணிங்க எங்கே போயிருக்காங்கன்னு பாருங்க. இது ஒரு பெரிய வீழ்ச்சி. இது ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு பிளண்டர் பண்ணாங்க, அதுக்கு அடி வாங்கியிருக்காங்க. பாலச்சந்திரன் சார் சொன்னது, அவர் பிஜேபியை தான் சொன்னார், கூட சேர்ந்தா இவங்க கோத்துருவாங்கன்னு. அது இந்த பீகார்லேருந்து வந்த விஷயமா, அதனால தான் நீங்களும் சொன்னீங்க நிதிஷ்குமார் இருக்கிறார்ல. அது உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பீகாரில் உண்மையிலேயே எங்கள் கட்சியை இன்னொரு கட்சிக்காக நாங்கள் எங்கள் வளர்ச்சியை தியாகம் செய்திருந்தோம். அதே மாதிரி தான் ஆந்திராவிலையும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் அதுதான் சொல்லுவீங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க. முதல்ல பீகாரில் தொடக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொடக்கத்திலிருந்து பீகாரில் மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அங்கே நடந்த அத்தனை சட்டசபை பாராளுமன்ற தேர்தல்களும் ஒரே மாதிரியான அளவிலான இடங்களை தக்க வைத்துக் கொண்ட ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி.